அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சண்டே அதுவும் அதிர இல்லாமன்ற மாதிரி தான சம்பவம் வந்தாங்க. அமெரிக்கா பொருளாதார தடைகளை போட்டு மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுக்குற இந்த சமயத்தில் அமெரிக்காவுடைய ட்ரெஸரி என்ன சொல்கிறாரு, தொடர்ந்து நம்மளோட பொருளாதாரம் முடக்கப்படுறதுனால நம்மளோட சதைகளை நம்மளே சாப்பிட்ற மாதிரி நம்ம இழந்துட்டுருக்குற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சமீப காலமாக தங்கம் விவகாரத்தை பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அது அமெரிக்கா எடுக்கிற ஒரு நாடகமான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ விலையேறது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இன்னும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கும் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு என்ன சம்மந்தம்? தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன? இந்த தடைகளுக்கு என்ன சம்மந்தம்? நிறைய லிங்க்டு டாக்குமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அதை பற்றின ஒரு டீட்டெயிலும், அப்புறம் இன்றைக்கி புடின் அவர்கள் உலகையே அதிர வைத்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாமா, அதாவது ஏவுகணை, இதுக்கு நோ எண்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு அதிர் வைத்திருக்கிறார் ஒரு தகவல். அப்புறம் மலேசியாவில் நடந்த ஒரு சிறு தகவல்களை பார்த்து அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம். நம்ம இன்றைக்கி சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதனால் சண்டே அதுவும் சர்ப்ரைஸாக போகலாம் நம்ம. ஸோ வீடியோவில் பொறுத்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். தங்க விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்த பிரெஜட்டி யார், ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களோட பாட்டி இல்லை, அவங்களோட மனைவி. பாட்டின்னு நினச்சிடாதீங்க, அவங்களோட மனைவி. இவங்க சின்ன வயசுலன்னா இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பு ஜீன் பிரெஜட்டி அப்படின்ற பேரில் இவங்க டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ டேக்ஸ்னால் இவங்க நம்ம எங்கள் பேன் கார்டை வச்சு டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இவங்க ஜீன் பிரெஜட்டின்னு ஆணாக இருக்கும்போது டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கி பரபரப்பாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான செய்தியை வெளியிடுவதற்கு கோர்ட்டில் போயிட்டு கேஸ் எல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு பேசப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ திடீர்னு ஊடகங்களே எடுத்து இவங்க சாதாரண ஆள் கிடையாது, இந்த பாட்டிமா யார் மேக்ரனோட மனைவியோ பாட்டியோ ஏதோ அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் மனைவின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லிட்டுக்கிறார். அதனால் இவங்க ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் இது போதாகாரமாக கிளம்பி இருக்கிறது. ஐயா போதுங்க ஐயா, அவங்கள விட்டுருங்க. ஏதோ எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவங்கள விட்டுருங்க. இதுக்கு மேலே அவங்கள போட்டு அடிக்காதீங்க. நானே ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் அவங்க, இருந்தாலும் நம்மளே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சு செய்கிறீங்களே, யாருப்பா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல விளைந்திருக்கிறது ஒன்று. சரி, இப்போ நம்ம புடின் அவர்கள்கிட்ட போகலாம். இந்த பெரிய அளவுக்கான ஒரு மிசைல்ஸ், இது பேர் ப்ரூவிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவின்ஸ்டிக், எஸ். இந்த ப்ரூவின்ஸ்டிக் மிசைல்ஸ் உலகத்தில் முதல் முறையாக நாங்கள் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிசைல்ஸ் முன்னாடி கைடட் சிஸ்டம் இருக்குது. நம்ம எங்கே லொக்கேட் பண்ணுறோமோ, எங்கே டார்கெட் வைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்குது. அணு ஆயுதங்களே சுமந்து செல்லும் பூஸ்டர் ராக்கெட் இருக்குது. எக்ஸாஸ்ட் பண்ணுவதற்கான நியூக்ளியர் ரியாக்டர் எந்த இடத்துல பொருத்த முடியும், இதனுடைய வேரிட் எங்கே இருக்குது, இதனுடைய விங்கு எங்கே இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய சிறப்பு என்ன, அதாவது அவங்க சொல்கிறது, ரஷ்யா தரப்பில் சொல்கிறது என்னென்னா, இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னா 14,000 கிலோமீட்டருக்கு மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ 14,000 கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னா உலகத்தில் இது ரீச் பண்ணாத இடமே கிடையாது. எங்கேனாலும் அடிக்கும், அதுக்கு ஒன்றும் எண்டே கிடையாது. அதாவது ஒன்ஸ் வான்பரப்பில் மேலே போயிடுச்சுன்னா இதனுடைய ஹைட் 20லேருந்து 100 மீட்டர் ஹைட்டுக்கு அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இன்விசிபிளாக மாறிடுமா. இன்விசிபிள் அப்படின்னா இதை தடுத்து அழிக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் எதுவுமே இல்லைன்றாங்க. யார் சொல்கிறது? ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. ஒன்ஸ் நாங்கள் மேலே பறந்துடுச்சு அப்படின்னா அப்படியே காலையிலேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அடிச்சுட்டு எங்கே அடிக்கிறோமோ அங்கே டார்கெட்டை முடிச்சுட்டவங்க கதையன்றாங்க. என்னுடைய ஸ்பீடு எவ்வளோன்னா 850லேருந்து 1300 km/h அப்படின்றாங்க. முன்காலத்தில் ஒரு அணு ஆயுதத்தை பொருத்தி அனுப்பணும் அப்படின்னா, ஏன்னா இன்ஜின் நியூக்ளியர் டர்போ ஜெட்டுன்றதுனால அப்படியே பறந்துட்டு போயிட்டு இந்த உலகத்தையே கலக்கக்கூடிய, நாங்கள் ரீச் பண்ணக்கூடிய இடமே இல்லை, அதனால் இது உலகத்துக்கு சமர்ப்பணம்ன்றாங்க. அப்போ ரஷ்யா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, நேட்டோ நாடுகளே நீங்கள் ரொம்ப எங்ககிட்ட மோதிட்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் ஒன்று சொன்னீங்க ஐயா. ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா 4000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பத்தை கொடுக்குன்றாங்க. அதுவே இன்னும் நாங்கள் ட்ரையல் பார்க்கல, நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அனுப்பாமல் இருக்கீங்க, கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா பரவாயில்லன்னு எதிர்பார்த்த இந்த சமயத்தில். அதாவது ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் சொல்கிறேன் நான்.
நினச்சி பாருங்களேன். ஒரு 4000 டிகிரி செல்சியஸ்னு நினச்சி பாருங்களேன். நம்ம ஒரு 70 டிகிரி செல்சியஸுக்கே நம்ம தாங்க மாட்டோம். 80 டிகிரி செல்சியஸுக்கே நம்மலாம் பொசுங்கி 100 டிகிரிலாம் போச்சுன்னா ஒரு சாம்பல் எடுத்து வைக்கிற கண்டிஷன் ஆகிடும். தண்ணியினுடைய கொதிநிலை 100 தானே. நம்மளோட உடம்பு ஒரு 150 வரைக்குமே போகுதுன்னா கூட சாம்பல் ஆகிறதுக்கு அதுக்கு மேலே நான் சொல்கிறேன் நான். அப்புறம் 4000 டிகிரினா எந்த கட்டிடங்கள் எதுவுமே இருக்காது. அதுக்கு மேலே எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்னென்ன பயன்படுத்தலை. பட் இதை அடுத்த ஒரு மிசைல்ஸாக நம்ம பார்க்கலாம், அந்த பிரிவின்ஸ்டிக் மிசைல்ஸை. இது இன்டர்கான்டினென்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரஷ்யா என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னா, முடச்சடவும் பெருசாக எங்களை மிரட்டி ஏதோ உங்கள் கடை தான் ஆயுதங்கள் இருக்குது, எங்களை சுற்றி சரௌண்டிங் பண்ணி அடிச்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு நாடை கூட சும்மா விட மாட்டோம், உங்களை வந்து சாம்பலாக்கிட்டு தான் மற்ற வேலை, அதனால் இது உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. சரி, ஆட்டம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூடாக தான் போகுது இல்லை. ஒரு பக்கம் நாங்கள் புடின் அவர்களை கூப்பிட்டு அலாஸ்காவில் நிறுத்தி எங்கள் B-1 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரை பார்த்த உடனே அப்படியே ரஷ்யா கடந்து பயந்து போயிட்டாங்க. அதுவே எங்களுடைய மிகப்பெரிய பலனா அங்கே ஒரு ஆள் சீனை போட்டுக்கிறாரு. யாருன்னா ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் நான். இந்த பக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் புது மிசைல்ஸை வந்து இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியிருக்கோன்னாங்க. ஸோ அதனால் இந்த கோல்டு வார் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நம்ம தங்கத்தை பற்றி பேசியே ஆகணுங்க. ஏதோ ஒரு வகையில் உலக மக்களை வந்து கொஞ்சம் ஏதோ ஏமாத்துறாங்களோ அப்படின்னு திடீர்னு என் உள்ளுணர்வு கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் இருந்ததுனால நானும் ஒரு சில தேடல்கள் எனக்குள்ளே இருந்தது என்று. ஏன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு கான்செப்டில் இருந்தேன், தங்கம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் நான். பட் ஆனால் சமீப காலமாக திடீர்னு தங்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 நாளாக சடனாக இறங்குச்சு. இறங்கின உடனே JP Morgan போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுக்குறாங்கன்னா, தங்கமலை வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 2.5 லட்சம் போயிடும் ஒரு பவுனு அப்படின்ற மாதிரிலாம் அதிர்ச்சிகரமாக ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ஏதோ ஒரு உள்ளடி வேலை செய்வாங்களோ, திடீர்னு ஏன் 2 லட்சம் கான்செப்ட்லாம் வந்து பயங்கரமாக சொல்கிறாங்களே அப்படின்னும்போது, இந்த வரைபடம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் கூட. இந்த வரைபடத்தில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, மேலே ப்ளூ கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர் சொல்கிறதுக்கு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இது வந்து அமெரிக்கானுடைய சென்ட்ரல் பேங்க், அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து தங்கத்தை எந்த அளவுக்கு இருப்பு வைத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ்க்கான வரைபடம். 1970 2024 வரைக்கும் காட்டுகின்ற ஒரு வரைபடம். இதில் மேலே வந்து 0லேருந்து மேல் நோக்கி இருக்கிற எல்லாமே நீல கலர், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருஷத்தில் தங்கத்தை வாங்குறாங்கன்னு அர்த்தம். சிவப்பு கலரில் கீழ் நோக்கி இருக்கிறதுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருஷத்தில் தங்கத்தை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இன்னொரு விவகாரம் என்னென்னா, இவங்க 1989 2009 வரைக்கும் 21 வருஷமாக வந்து தொடர்ந்து தங்கத்தை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. இந்த சிவப்பு கலர்லாம் பாருங்கள், கீழ் நோக்கி இருக்கு இல்லையா, தங்கத்தை செல் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, பேப்பர் மணி தான் வந்து ஃப்யூச்சர், தங்கம் வந்து சும்மா நம்ம இருப்பை வைத்து எவ்வளோன்னு நம்ம பிரிண்ட் போகிறதுக்காக மட்டும்தான். அப்போ நம்மளுக்கு பேப்பர், அதாவது மணி தான் ஃப்யூச்சர்னு சொல்லி டாலரை வந்து பிரிண்ட் பண்ணி ஃபுல்லாக விட்டு தள்ளுறாங்க அவங்கக்கிட்ட இருப்பை வைத்து. ஏன்னா அமெரிக்கா அப்போ கொஞ்சம் இருப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்ததுனால. ஸோ அப்போ அது டாலர் தானே இருப்பு அதிகம், நம்மக்கிட்ட ஃப்யூச்சர் அதிகம் அப்படின்றதுனால தங்கத்தோட விலை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க மறைமுகமாக. எப்போ இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம்னா 2010 எடுத்துக்கலாம். சடனாக ரிவர்ஸாக மாறுறாங்க. நல்லா பாருங்கள் இந்த வரைபடத்தில். 2010 வரைக்கும் சேல் பண்ணவங்க 8-9 காலகட்டலாம் அந்த சேலில் வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது தங்கத்தை நிறுத்திட்டாங்க. டாலர் தான் ஃப்யூச்சர்னு சொன்ன அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 2022 இவங்க 1080 டன் வாங்கிட்டாங்க. 2023 1051 டன் வாங்கியிருக்காங்க. 2024 1089 டன்னு. இப்போ 2025 பாதி இயர் தான் கால்குலேட். இது வந்து 830 டன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஃப்யூச்சர் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 2011 21 பார்த்தோம்னா அவங்க எல்லாம் சேர்ந்தே 1000 டன்னு தான். எப்போ 2011 2021 வரைக்கும் அமெரிக்கா வாங்கின தங்கத்தோட மொத்த கையிருப்பு எவ்வளோன்னு சொல்ல முடியும், 1000 டன்னு தான். ஆனால் இப்போ வருஷத்துக்கே 10 வருஷத்துக்கு வாங்கின தங்கம் வந்து இப்போ வருஷத்துக்கே அவங்க பண்ணுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம குளோபலோட டெபிட் கடன் எவ்வளோ, இந்த பறந்து விரிந்த தேசத்தில் குளோபலோட டெபிட் எவ்வளோனா 338 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன் அடிஷ்னலாக.
இது ஒட்டுமொத்த குளோபலோட டெபிட்டோட கடன். இந்த கடனில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து வாங்கியிருக்காங்க 38.3 ட்ரில்லியன். அடுத்தது சீனா 18.7 ட்ரில்லியன். அப்புறம் ஜப்பான் வந்து 9.8 ட்ரில்லியன் வாங்குறாங்க. அப்புறம் யூகே 4.1 ட்ரில்லியன், ஃப்ரான்ஸ் 3.9 ட்ரில்லியன். இவங்க எல்லாமே தனது ஜிடிபியை மையப்படுத்தி வாங்கியிருக்காங்க. இத்தாலி 3.5 ட்ரில்லியன், இந்தியா 3.4 ட்ரில்லியன். இந்தியா பொருளாதார ரீதியாக 4வது பிளேஸில் இருந்தாலும் ஜெர்மனி 3.2 ட்ரில்லியன், கனடா 2.6, அப்புறம் பிரேசில் 2.1. இது பார்த்துக்கோங்க. இது குளோபலோட கடன் சொல்ல முடியும். இந்த கடனில் வந்து அமெரிக்காவுடைய மணி சப்ளை மட்டும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 123 ட்ரில்லியனுக்கு மேலே, அதாவது அச்சடித்து வெளியிட்டு அதுக்கப்புறம் அவங்களே கடனாக வாங்குறாங்கன்ற மாதிரியான இன்னொரு கான்செப்ட். ஸோ இது ரேட் கட்டெலாம் நிறைய விஷயங்கள் வருது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 830 டன்னுக்கு ஒரு 70 பில்லியன் டாலரை வந்து பிரிண்ட் பண்ணலான்றாங்க அமெரிக்கானுடைய டாலரில். அப்போ இவங்க 2022 என்ன பண்ணுறாங்க, டாலரை வாங்குறாங்க, தங்கத்தை வாங்குறாங்க. 830 டன்னுக்கு வந்து 70 பில்லியனுக்கான டாலரை பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, தங்கத்தை குவிக்கிறாங்க, நோட்டை அச்சடித்து வெளியிடுறாங்க, குவிக்கிறாங்க, அச்சடித்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த விலை ஏற ஏற என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தங்கத்தோட விலை ஏற ஏற என்னன்னா இவங்க இன்னும் அதிகமான இந்த டாலரோட மணியை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கான்செப்டில் நான் மற்றொரு வரைபடத்தை கூட காட்டுறேன். 1953 2025 வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த காக்கி கலர் வந்து தங்கம் வாங்கி அதுக்கப்புறம் சேல் ஆனது, பீக் ஆனது காரணம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பார்த்தோம்னா நீல கலரில் அது கடன் பத்திரங்கள். அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. 1980 காலகட்டத்தில் இதே மாதிரி தான் பீக்கில் தங்கம் வந்து ஏறிச்சு, எல்லாம் ஒரு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஜேபி மோர்கன் போன்ற நிறுவனங்கள்லாம் தங்கம் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு பெருசாக வாங்க வச்சு இப்போ டாலரை பிரிண்ட் பண்ணி பெருசாக ரிலீஸ் பண்ணுவதற்காகவா, இல்லை திடீர்னு இது ஒரு நாள் வந்து விலையேறினதுக்கப்புறம் திடீர்னு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் வைத்திருக்காங்களா அப்படின்றது அது வரும் ஃப்யூச்சரில் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஏன்னா திடீர்னு அமெரிக்காவுடைய சென்ட்ரல் ரிசர்வ் இவ்வளோ அளவுக்கான ஹோல்டு பண்ணுவதற்கான காரணம் என்ன? நம்ம இதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, இந்த தங்கத்தோட ரிசர்வ் ரெண்டாக பிரிச்சுன்னா, இந்த கோல்டு வார் வந்ததுக்கப்புறம், ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பக்கம் ரஷ்யா வந்து கோல்டு அதிகமாக இருப்பு வைக்கிறாங்க, சீனா அதிகமாக கோல்டு இருப்பு வைக்கிறாங்க. இந்தியாவும் பார்த்தோம்னா ரீசெண்டாக அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதிகமாக வாங்கினது போலந்து. போலந்து வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக டன் கணக்கில் கடந்த 2 வருஷமும் வாங்கினான்றதை சொன்னோம். பட் அதை விட இன்னொரு நாடு சர்ப்ரைஸாக இருந்தது சீனா. அன்றைக்கு கூட நான் ஒரு நாள் கேள்வி கேட்டிருந்தேன், எந்த நாடுங்க ஷார்ட் பீரியடில் அதிகமாக தங்கம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது எல்லாருமே சீனான்னு சொன்னீங்க. ஆனால் சீனாவுக்கே ஷாக்கிங் கொடுத்தது போலந்து என்ன தான் வாங்கியிருந்தாலுமே சீனாவுடைய 2 வருட இதில் வந்து அவங்க பீட் பண்ணவே இல்லை. அந்த வரைபடத்தில் பாருங்களேன், சீனா வந்து இப்போ 86,565 கிலோவுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இது 2024க்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள், சீனானுடைய தங்கத்தோட இருப்பும் கையிருப்பு இருக்குது. பட் இது சடனாக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ சீனா என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த கோல்டு வாரெல்லாம் தாண்டி 2 ஆங்கிளில் மேபி திங்க் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்குள்ளே தோணுச்சு. ஒன்று, அமெரிக்கா வாங்கி குவிக்க அவங்க வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்கனால வாங்கி குவிக்கிறாங்களா, இல்லை நாளை வந்து அமெரிக்கா ரிலீஸ் பண்ணும்போது இவங்களும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை மூன்றாவது, இல்லை டாலருக்கு மாற்றாக நம்ம தங்கத்தை வைத்து ஏற்றுமதி இறக்குமதி கொண்டு வரலாமான்னு பிரிக்ஸோட கான்செப்டில். இது 3 கான்செப்டில் சீனா மூவ் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன மூவ் பண்ணுறாங்கன்னா, இதை சடனாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எல்லா மக்களும் பிளாக் கணக்கில் கொடுத்து வாங்கும்போது தடாலடியாக அடிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து 1970 காலகட்டத்தில் நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, சமீப காலமாக தங்க ஆர்வலர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கம் விலை குறையாதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்கினதுக்கப்புறம் நிறைய நாடுகள் வந்து கோல்டோட ரிசர்வ் மண்ணுக்கடியில் வந்து அதிகமாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவும் என்ன பண்ணாங்க, ராஜஸ்தான்லேயும் இன்னொரு மற்றப்பதிலையும் டன் கணக்கான தங்கம் வந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றாங்க. அப்புறம் சீனா அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, அதை விட நாங்கள் லட்சக்கணக்கான டன் எங்கள் கிட்ட தங்க இருப்பு இருக்குன்றாங்க. இந்த மாதிரி
ஒவ்வொரு நாடுமே வந்து பெரிய அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட். அப்போ ரீசெண்டாக நான் ஈரானையும் பார்த்தேன். ஈரானும் பெரிய அளவுக்கு என்கிட்ட தங்கம் இருக்குன்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அனௌன்ஸ் பண்ணால் நாளைக்கு ஒரு காலத்தில் ஃப்யூச்சரில் இதை நம்பி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மக்கள் ஒரு பக்கம் போயிருமான்றது ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ நாடுகள் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து வாங்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இந்தியா வந்து இந்த வருஷம் பார்த்தோம்னா 57.5 டன் வாங்கியிருக்காங்க இந்தியா. இதுக்கு முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 25% வந்து அதிகம். 2017லேருந்து 25க்குள்ளே வாங்கினதை விட இந்த வருஷம் அதிகம். நம்மளோட கையிருப்பு கூட கிட்டத்தட்ட 3000 டன்னுக்கு மேலே இருக்குது. ஆனால் உலகையே வியக்க வைக்கக்கூடிய இந்திய சம்பவங்கள் என்னென்னா, இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்குல்ல அது வந்து 23,000 டன்னு. இப்போ அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ரிசர்வ் 8,000 டன். அவங்க தான் நாடுகளில் அதிகமாக ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்திய மக்கள் குறிப்பாக அந்த சவுத் இந்தியாவில் இந்த கேரளா, தமிழ்நாடு, மேலே ஆந்திரா, இந்த சவுத் இந்தியா தான் அதிகமான அளவுக்கு தங்க ரிசர்வ் வச்சுருக்காங்க, 23,000 டன். அதனால் இனி வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். அமெரிக்கா எந்த நேரத்துலையும் இந்த தங்கத்தை செல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளில் தயாராக இருக்காங்க. ஏன்னா இப்போ பிரிக்ஸ் நாடுகள்லாம் இந்த ரேட் அதிகமாக இருக்கும்போது வாங்கிட்டாங்க. இனியும் விட்டாங்கன்னா தங்கம் விலை ஏற ஏற இவங்களுடைய கூட்டமைப்பு வந்து இன்னும் வலுப்பெற ஆரம்பிச்சிடும். ஏன்னா தங்கத்தை பேஸ் பண்ணிக்கிறதுனால எல்லாமே இப்போ சீனா பெருசாக வாங்கிட்டாங்க, ரஷ்யா வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ 2 கான்செப்டில் இருப்பாங்க. குரூடாயிலோட விலை குறைஞ்சா ரஷ்யாவுடைய பலவீனத்தை அடிக்க முடியுன்ற கான்செப்டும், தங்கத்தோட விலையை குறைப்பதுக்காக தான். ஒருவேளை ரீசெண்டாக கூட திடீர்னு பார்த்தோன்னா 3,000 குறைஞ்சது, அப்புறம் 2,000 குறைஞ்சது, அதெல்லாம் கூட பார்க்க முடியுது. பட் இதை நம்ம கொண்டு வந்து எப்படி நம்ம அமெரிக்கா பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணுறது? எப்படி அமெரிக்கா நிஜமாகவே செல் பண்ணிடுவாங்களா அப்படின்னாங்கன்னா, ரீசெண்டாக அமெரிக்கா வந்து கொஞ்சம் அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல, மீதி எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதமும் இந்த அக்டோபர் 1ஆம் தேதி ஒப்புதல் வாங்கியிருக்கணும். பட் யூஎஸ் காங்கிரஸ் இன்னுமே ஒப்புதல் கொடுக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி பெசன்ட் அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம ரிசர்வ் வந்து ஷட்டவுன் ஆகி போச்சு. இப்போ நம்மளுடைய மசூலையும் நம்ம சாப்பிட்ற கண்டிஷன் இருக்கிறனால அமெரிக்காவுடைய எக்கானமி வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை இருக்குன்றாங்க. நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். அமெரிக்காவுடைய ரிசர்வ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 3 ட்ரில்லியனுக்கு கீழே 2.9 ட்ரில்லியன் ரிசர்வ் வந்து ரொம்ப கீழே இறங்குனது ரொம்ப ரேருன்றாங்க. 2025 மே மாதம் ஒரு டைம் இறங்கியிருக்கு. 2024 ஜனவரி சமயத்தில், டிசம்பர் டு ஜனவரி சமயத்தில் இறங்கியிருக்கு. அப்போ நிறைய அடி வாங்கினது. ஆனால் இப்போ பெருசாக நாங்கள் வளருன்னு சொல்லப்படுகிற இந்த சமயத்தில், எல்லா நாடுகளுக்கும் முடுக்கி நாங்கள் பொருளாதார தடை போடுறன்ற இந்த சமயத்தில் இது பெரிய அளவுக்கு ஒரு அடியாக பார்க்குறாங்க. 2.23 ட்ரில்லியன் ரிசர்வ் கீழே அமெரிக்கானுடைய சென்ட்ரல் பேங்க் இறங்குவது என்பது அவர்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இந்த செய்தியின் அடிப்படையில் நாளைக்கு திடீர்னு கோல்டை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா தேவையான அளவுக்கு அவங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ யார் தங்கத்தை வைத்து டாலரை பிரிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மேபி செல் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கா இன்னுமே ட்ரபிளில் இருக்கா அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக ட்ரபிளில் இருக்குது. 39 ட்ரில்லியனுக்கு மேலே பக்கம் வந்துருச்சு அவங்களுடைய கடன் ஃபுல்லாக. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ரெவென்யூவிலிருந்து 25% நேரடியாக வட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க. அப்போ இது இல்லாமல் அவங்க வெளிநாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற நிதியை வந்து கடன் வாங்கி கொடுக்கறனால தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ரீசெண்டாக நிறுத்தினாங்கன்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாயை வலைவிரித்து உலக மக்களை நம்ப வைக்கிறார்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேபி எப்போனாலும் அமெரிக்கா தனது ரிசர்விலிருந்து நாளைக்கே செல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஃபைனலாக நம்மளோட கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்போனாலுமே டாலர் இப்போ வந்து அவங்க வீழ்ச்சின்னு இருக்காங்க. டாலர் அப்படியே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து வலுப்பெற்று கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அந்த கோல்டை ரிசர்வ் ஹோல்டு பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆகாமல் மறுபடியும் டாலர் வந்து தூக்கி நிற்க ஆரம்பிச்சது அப்படின்னா எகைன் வந்து அந்த கோல்டை விற்க ஆரம்பிப்பாங்க. அப்படி விற்க ஆரம்பித்தா சடனாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்பையும் 60,000 கீழே, இந்திய மதிப்பில் 60,000 கீழே இறங்குச்சுன்னா ஒட்டுமொத்த எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கு மேலே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய அவங்களுடைய வரவு செலவுகள் ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ பேங்க்கே வந்து கடன் கொடுக்குறது எல்லாமே.
இப்போ நம்ம கற்பனையை எடுத்துக்கலாம், ஒவ்வொரு பேங்க்குமே 50,000லேருந்து 60,000 வந்து ஒரு பவுனுக்கு கொடுக்குறாங்கன்னா, திடீர்னு அதை விட கீழே இறங்குச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் கொலாப்ஸ் ஆகிடும். அது பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும். அதனால் இது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அமெரிக்கா மேபி ஏன் வாங்குறாங்க, ஏன் இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஆழமாக திங்க் பண்ண வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. உங்களை ரொம்ப குழப்பிட்டுனா எதுவும் குழப்பல, புரிஞ்சுதா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நான். இதில் உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா இன்னொன்று கூட என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஏதோ நம்ம ரஷ்யா மீது தடை விதிக்கிறனால, ஐரோப்பா வந்து தடை விதிக்கிறனால பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வரைபடத்தில் கூட என்ன சொல்ல வராங்கன்னா, 2024 ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை விட அவங்களுக்கு 2 நாடுகள் மட்டும் ஒத்துழைச்சா போதும். ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து சீனா. இந்த 2 நாடுகள் மட்டுமே ஆல்மோஸ்ட் 330 பில்லியனுக்கு மேலே அளவுக்கான வர்த்தகத்தை வந்து பண்ண முடியும். மற்ற நாடுகளை விட கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளை வந்து சொற்ப எண்ணிக்கை என்ற ஒரு பாயிண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இதுவரை 185 நாடுகளுக்கு மேலே பிரிக்ஸ் கூட்டமைப்போட டாலரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூவிலேயே வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் பெரிய அளவுக்கு போயிருக்கிறது. இது அடுத்த கட்ட நிகழ்வாக பார்க்கலாம். இது எல்லாமே ஏதோ ஒரு மர்மத்தை வைத்து கொண்டு அமெரிக்கா கடந்த 10 வருடங்களாக தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு தருணம். இப்போ நம்ம நேராக மலேசியா கிட்ட போயிடலாம். ஏன்னா மலேசியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏசியன் சம்மிட் நடத்துகிறாங்க. நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏசியன் சம்மிட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தமே கிடையாது. இது அவங்களாம் வாலண்டரியாக உள்ளே வராங்க. சரி, ஓகே. 47வது ஏசியன் சம்மிட் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, புருனி, கம்போடியா, இந்தோனேசியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, அப்புறம் டைமூர், வியட்நாம், இவங்களாம் வந்து நேரடி அழைப்பாளர்களாக ஏசிய நாடுகள் அடிப்படையில் கலந்துக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சீனாவும் நேரடியாக கலந்துக்கிறாங்க. குளோபல் தலைவர்கள் அப்படின்னா ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, யுனைடெட் நேஷன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்காலாம் கலந்துக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கல, வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருந்தார். ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேரடியாக கலந்துக்கிறாங்க. இதற்கு தான் நிறைய காரணங்கள். நேற்று கூட நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அவர் வெளிநாடுகளில் கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கும்ன்ற ஒரு காரணமாக கூட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை வந்து நான் லூலுடா சில்வா அவர்களை மீட் பண்ணார் இன்றைக்கி. யார்? ட்ரம்ப் அவர்கள். லூலுடா சில்வா அவர்களை மீட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப் எங்கள் 2 நாடுக்கும், நாங்கள் வந்து பயங்கரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ண விரும்புகிறோம், அப்புறம் இட் வில் கண்டினியூன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்கானா இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவர் இந்த பக்கம் உக்காண்டிருக்கும் போதே ட்ரம்ப் வந்து போல்சனாரோவை பற்றி பேச ஆரம்பித்தார். உடனே ஊடகங்கள் வந்து அதை பற்றி கேட்க ஆரம்பித்த உடனே அவர் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டார். யார்? லூலுடா சில்வா அவர்கள் வந்து ஹீட் ஆகிட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட, என்ன இன்றைக்கி உங்களோட அஜெண்டா இன்றைக்கி என்ன? லூலுடா சில்வா அவர்களை பற்றி பேசுகிறதுக்கான அஜெண்டாவா? எனக்கு அதுக்கான நேரம்லாம் இல்லை, பேசி முடிச்சிட்டேன், நீ வேணால் ட்ரம்ப் அவர்கள்ட்ட டைரெக்டாக பேசிக்கோங்க, நான் வேணால் கிளம்பட்டுமான்ற மாதிரிலாம் ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட்லாம் எப்படி இருந்ததுன்னா, இது வந்து ஒரு உலகத் தலைவர்கள் மாதிரி இல்லாமல் இந்த வந்து ஒரு சின்ன பசங்க அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு சில விஷயங்கள்லாம் உலகத் தலைவர்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து போல்சனாரோ வந்து நீங்கள் சிறை கைதியாக வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டாக, அது இல்லைனா நாங்கள் வந்து ட்ரேட் வைக்கணும் போது அவரை தான் கால் மேலே கால் போடணும். கொஞ்சம் லூலுடா சில்வா அவர்கள், பிரேசிலுடைய அதிபர், வந்து கொஞ்சம் கெத்தாக தான் உட்காந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணியிருந்தார். அமெரிக்கா சொல்லலாம் நாங்கள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுத்தியிருக்கோன்ட்டு, ஆனால் இது வந்து எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ வார்த்தை ஜாலங்களில் விட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டிக்கிற மாதிரி ஒரு சம்பவமாகவே நான் பார்த்தேன் நான். ஸோ இது என்ன ஆகும்னா, மற்ற தலைவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அது பெரிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகும். மலேசியா கிட்டேயும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. மலேசியா வந்து அவங்க கிட்டக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோன்றாங்க. சீனா கிட்டேயும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்பு நான் ஒரு வார்த்தை, சீனா நல்லா போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம், மேபி நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம், 100% டேரிஃப் வந்து நவம்பர் 1லேருந்து கண்டிப்பாக சீனா ஒத்துழைச்சாங்கன்னா நாங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேச்சுவார்த்தை தொடங்க போகிறாங்க. பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், இதெல்லாம் கல்யாண கூட்டம் மாதிரி அப்படியே வாங்க வாங்கன்னு நல்லா சிரித்து பேசிட்டு ஹஹான்னு வாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு இந்த சொந்தக்காரங்களாம் வெஞ்சன்ஸ் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி அவங்களோட வெஞ்சன்ஸு காட்டுவாங்கன்ற மாதிரி தான். ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரிங்க. இப்போ சீனா வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சீனா யுஏஇ கிட்ட வந்து டைஅப் வைத்திருந்தாங்க.
அப்போ யுஏஇ கிட்ட வந்து ஹவாய் நிறுவனம் தான் அமெரிக்காவுடைய டெக்னாலஜி ஃபுல்லாக திருடி கொண்டு போயிட்டு சீனாவுடைய வார் பிளானை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் யுஏஇ கிட்ட போயிட்டு இப்போ ஒரு வாரமாக என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சீனாவை முழுமையாக நீங்கள் வாங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நிறுத்துங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நாங்கள் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருன்றாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த வெஞ்சன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சீனா கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இது வந்து இன்றைக்கி சீனா வெளியிட்ட HJ-12ன்னு சொல்லிட்டு ஆன்டி ஜாவலின் மிசைல்ஸ் மாதிரி இந்த ஷோல்டரில் வைத்து சுடுவாங்கள்ல. இது ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா யூகே வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து போலந்து வந்து யூகே கிட்டேருந்து வாங்கினாங்க. அப்புறம் அமெரிக்கா வச்சுருந்தாங்க ஜாவலின் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக போலந்து கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 800 மில்லியனுக்கு மேலே இந்த ஜாவலின் வாங்கி அப்படியே யார் கொடுத்தாங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. அப்போ உக்ரைனில் இருக்கிறத கைப்பற்றி மேபி ரஷ்யா வந்து சீனா கிட்ட கொடுத்துருக்குமா? அப்போ சீனா வந்து அப்படியே கொஞ்சம் கூட அச்சு அசல் கூட மாறாமல் இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ அடுத்த தடைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் யூகே வந்து இன்றைக்கி அவசரமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றலாமான்ற ஒரு முடிவுகள் இருக்காங்க. ஏன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிஸ்னஸ் ஹோல்டர்ஸ், அப்புறம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் மீதி மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 190 பில்லியனுக்கு மேலே இங்கே சீனர்களுடைய அசட்டு வந்து அங்கே வாங்கியிருக்காங்களாம். அப்படியே நீ ஃபினான்ஷியல் டைமில் வந்து போட்டிருக்காங்க. இது யூகேவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இது எப்போ இவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னா, இந்த நெக்ஸ்பிரியான்னு சொல்லிட்டு இந்த டச் வந்து பெருசாக ஹோல்டு பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு பிரளயம் அடிக்குது. அதுக்கப்புறம் இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க 190 பில்லியனுக்கு மேலே இங்கே சீனாவுடைய அசட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி இந்த ஒட்டுமொத்த அசட்டும் சப்போஸ் நாளைக்கு முடக்கணுன்னா யூகே வந்து இன்னும் மோசமாகிடும். இன்றைக்கி யூகே வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க ரஷ்யானுடைய பெரும்பாலான சொத்துக்களை வந்து முடக்கினாங்க. ஒரு காலத்தில் ரஷ்யானுடைய பிளாக் மணி ஃபுல்லாகவே எங்கே ஹோல்ட் ஆச்சுன்னா யூகேயில் தான் ஹோல்ட் ஆச்சு. யூகே வந்து கோல்டன் விசாலாம் கொடுத்து நிறைய இன்வெஸ்டர் வந்து இழுத்தாங்க. இப்போ அந்த மணி எல்லாமே என்னாச்சுன்னா, அந்த இன்வெஸ்டர் எல்லாமே முடக்க என்னென்னா வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே அது வந்து டெட் மணியாக மாற ஆரம்பிச்சிது. அந்த டெட் மணியானால் அந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு பணமாக மாறினால தான் யூகே ஏற்கனவே ரொம்ப கீழே இருக்காங்க. இப்போ மறுபடியும் இப்போ என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சீனாவை ரொம்ப எதுக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் கவலைக்கிடமாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். பல இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ரஷ்யானுடைய மற்றொரு மிசைல்ஸ், குறிப்பாக இஸ்காண்டர் எம் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இஸ்காண்டர் எம் மிசைல்ஸ் வந்து சமீப காலமாக அமெரிக்கானுடைய வான்தடுப்பு சாதனங்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் நாசம்ஸ் NASAMS அப்புறம் SAMT சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் ஃபெயிலர் ஆக்கியிருக்கு. கடந்த 3 நாட்களாக ரஷ்யா உக்ரைனுடைய கனவுகளை தகர்த்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். நேற்று கியூ முழுவதும் ஃபுல்லாக ஜென்ரேட்டரில் தான் இயக்கியிருக்காங்க அவங்களுடைய பவர்ஃபுல்லாகவே. என்ன காரணம்னா, ஒவ்வொரு பவர் ஸ்டேஷனாக தேடி தாக்கல் நடத்துகிறாங்க. இதற்கு முன்பு உக்ரைன் வந்து என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, எங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள் அட்டகாசமாக வேலை செய்கிறது, அவங்க 50 அனுப்புனாங்கன்னா நாங்கள் 60 தாக்கல் நடத்துகிறோன்னு கிளைம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் இன்று என்னென்னா, ஜெலன்ஸ்கி இல்லாத நேரமாக பார்த்து உக்ரைனை வந்து முடிச்சிட்டாங்க கதையன்றாங்க. உக்ரைனுடைய அந்த விண்ட் எனர்ஜி இருக்குல்ல, அதையும் அடுத்தடுத்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வான்தடுப்பு சாதனங்களை மிஞ்சுகின்ற அளவுக்கு அடுத்து அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இனி நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தடைகளை போட்டு ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடிக்குமான்னு தெரியல. இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ ஜெலன்ஸ்கி வந்து போர் புரிகிறார் இல்லையோ, டொனால்ட் டஸ்க் அவர்கள் உக்ரைன் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் 3 விஷயத்தை பேசிடுறேன். இந்த போர்ச் கார் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக ஜெர்மனியினுடைய தவறான கொள்கையினால் எங்களுக்கு பல பில்லியன் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதான் அமெரிக்காவுடைய தடையினால் 600 மில்லியனுக்கு மேலே தேர்டு குவார்ட்டர் இயராக வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுச்சு. நியர்லி 1 பில்லியனுக்கு மேலே இதுக்கு முன்னால் நாங்கள் ப்ராஃபிட் எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி பெரிய லாஸ். வெறும் 32,000 கார் தான் எங்களுக்கு சேல் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக எங்களுக்கு சேல் ஆச்சு. கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கார் நிறுவனங்கள் எல்லாமே ஜெர்மனிக்கு தொடர்ந்து கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஜெர்மனி மாறிவிடுங்கள், உங்கள் நிலைமையை மாற்றுங்கள், இல்லைன்னா உங்கள் நாட்டோட நிலைமையை மாறிவிடும் என்று தொடர்ந்து எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. சம்பவம் நம்பர் 1.
சம்பவம் நம்பர் 2, ஃப்ரான்ஸில் வந்து ஒரு லவ்ர் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்தில் திருடிட்டு போனானுங்க இல்லையா, அவங்கள ஆல்மோஸ்ட் சஸ்பெக்டை கண்டுபிடிச்சி இப்போ தான் வந்து கைது பண்ணியிருக்காங்களாம். பட் அவங்க வைத்திருக்காங்களா உருக்கியிருக்காங்களான்னு தெரியல, கொஞ்சம் அந்த கவலையில் இருப்பதாக சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ் தரப்பில். 3வது சம்பவம் வெனிசுலானுடைய மரியோ மச்சுடோ அவர்கள் கூடிய விரைவில் ஜனநாயகம் மலரப் போகிறது, டெமோக்ரஸி வரப்போகுதுன்றாரு. எப்போ அவங்க கையில் இது ரிசீவ் ஆச்சோ, எதுங்க அந்த நோபல் பரிசு ரிசீவ் ஆச்சு, அப்போ தான் ஒரே ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க. நோகாமல் நம்மளுக்கு ஆட்சி வந்துடும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் வேலைகள் காட்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய செய்தி. திடீர் திருப்பத்தையும் திடீர் நேரத்தையும் மாற்றிய மோன்தா புயல், வெளுத்து வாங்க போகிறது மழை என்றமெல்லாம் போட்டிருந்தாங்க. ஐயா ஒன்றுமே கிடையாதுங்க ஐயா, அதிகபட்சம் சென்னை வரைக்கும் வருங்க ஐயா, அதுக்கப்புறம்லாம் கிடையாதுங்க ஐயா, வெயிலாக வரப்போகுது, இவங்க சும்மா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க ஐயான்ற மாதிரியான புயல். அதிகபட்ச காற்றின் திசை மாறினா கூட சென்னையை நெருங்கும், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க போட்டோம் பார்த்தோன்னா, இந்த டிவிலாம் போட்டோன்னா அப்படி மோதா புயல் நெருங்கியது அடித்தது அவ்வளோதான் வந்துடும் உள்ள மலன்ற மாதிரி தான் போடுறாங்க. வெயிலுக்கு கூட தயாராக இருங்கன்றது மறுபடியும் நான் இது 2வது முறையாக சொல்கிறேன் நான். ஏன்னா போய் விண்டி ஆப்பில் பாருங்கள், விண்டி ஆப் வச்சு தான் இவங்க பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. நீங்களே ஒரு வானிலை ஆய்வாளராக மாறலாம். WINDYன்னு சொல்லிட்டுருக்கு அந்த ஆப்பை நீங்கள் அதை வச்சு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களும் அதை வச்சு தான் கதை விட்டுட்ருக்காங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.